தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. என்ன கதை விட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற? யூபியில 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கு அடுத்தது பாருங்க, மொத்த கிராம பகுதி மக்கள் தொகை. கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணே நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராம பகுதி ப்ரொபோர்ஷனேட் சொல்லுங்க. ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை பீகார்ல 9%, மத்திய பிரதேசல 5%, உத்தரப்பிரதேசல 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில 3.7 கோடி. உத்தரப்பிரதேசல 23 கோடியில 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிடுறான். கிளியர், டேட்டா கிளியர். அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடுறான் இப்ப தொலைட்டு இருக்கும். இடையில பணத்தை சாப்பிடறோம்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும். ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதுல ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ, இந்த பக்கமெல்லாம் இங்க போ, சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும்.